This is your captain speaking. ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். அந்த டீச்சர் ப்ளீஸ் go and take some water buddy. अरे नहीं सर नहीं सर आप इतने तो मैं நவம்பர் 9 2023 இன்றைக்கி நம்ம ஏர்க்ராஃப்ட்டு டோட்டலாக ஃப்ளோரில் அசம்பிள் பண்ணிட்டோம். அண்ட் டிஸ்மேண்ட்லிங்கில் வந்த ஏர்க்ராஃப்ட்டை இன்றைக்கி விங்ஸும் ரட்டர் ஸ்டெபிளைசர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி மெக்கானிசம் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபியூஸ்லேஜ் இங்கே இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த விங்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம் வித் ப்ராப்பர் ஆத்தரைஸ்டு ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியர்ஸோட. விண்வெளியில் அண்ணாந்து பார்க்கும் இந்த இயந்திரத்தை விமானம் என்பார்கள். அப்பேற்பட்ட விமானத்தை உருவாக்கும் விமான பொறியாளர் என்பதில் நானும் எனது மாணவர்களும் மிக பெருமை கொள்கிறோம். மனிதர்கள் அனைவரையும் சமமாக படைக்கும் இந்த இயற்கை ஒரு சில பேரை மட்டும்தாங்க ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியர் ஆக்குது. ப்ரவுட் டு பி ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியர். அதாச்சும் நம்ம அரோகான் செடான் பழைய மாடலை பொறுத்த வரைக்கும் விங்ஸுக்கு வந்து சப்போர்ட் வேணும். ஸோ அந்த விங் சப்போர்ட் தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி தான் ப்ரொப்பலருடைய கனெக்ஷன் பார்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே தான் ப்ரொப்பலர் நம்ம கனெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் உள்ள மாடலை பொறுத்த வரைக்கும் பிஸ்டன் இன்ஜின் தான் அதிகமாக போச்சு. பிகாஸ் லாங் ஃப்ளைட் இருக்காது. இப்போ உள்ள தான் நம்ம லாங் ஃப்ளைட்லாம் அதிகமாக எடுக்கிறாங்க. அதனால தான் ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷார்ட் ஃப்ளைட்டுக்கும் டியூரேஷன் கம்மியாக உள்ளதும் அண்ட் ரொம்ப ஆல்டிடியூட் போகாததுக்கு நம்ம நார்மல் ப்ரொப்பலரே போட முடியாது. இந்த பிஸியான வாழ்க்கையில் வானத்தை பார்க்கறதுக்கு இங்கங்கே யாருக்கும் நேரம் இருக்குது. அதுக்காக தான் உங்களை அமைதியாக உட்காந்து வானத்தில் காட்டுறதுக்காக ஒரு விமானத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். Made for this purpose of, that is training purpose for our students. Piston engine aircraft, 4 seaters. Okay, high wing is here. The propeller will be attached. Okay, propeller will be attached, and the engine is here. If that side also you can open. Okay. If you are seeing the engine, means the engine is Continental. Okay, 6 cylinders. This side 3, that side 3. பேர் சொல்லுவாங்க ஏவியேஷனுக்கு ஸ்டாஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ட்டு. ட்ரூங்க, டீம் வந்து ரொம்ப சிறுசு. பட் வி ஆர் டூயிங் வெரி பிக் திங்ஸ். த டீம் இஸ் வெரி ஸ்மால். ஒரு குட்டியாக ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனுக்கு காரணமே இல்லாமல் ஒரு காதல் வந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங்கான ஒரு காரணத்தோடு தான் வெளியே போகும். இல்லை அந்த காரணத்தை தேடி பறந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பசங்களுக்கும் வர ஒரு காதல்னா அதுதான் ஏவியேஷன் கோர்சஸ். ப்ரீமியமான சீட்டில் உட்காந்துட்டு திஸ் இஸ் யுவர் கேப்டன் ஸ்பீக்கிங்ன்ற கேட்குற வாய்ஸஸ்க்கு பின்னாடி பல கிரீஸ் டப்பாவும் ஆயில் கேன் நிறைஞ்ச கைகளும் அழுக்கான ட்ரெஸ்ஸும் அழுக்கான ஹெல்மெட்டும் போட்ட பல ஏவியேட்டர்ஸ் ஒர்க் பண்ணி தாங்க உங்களை ஃப்ளை பண்ண வைக்கிறோம். வி ப்ரவுட் டு பி ஏவியேட்டர். ஸ்டூடெண்ட்னா இன்ஸ்டா ஃபேக் ஐடியும் ரீல்ஸும் ஷார்ட்ஸும் எடுக்கிறதுன்னு நினச்சிங்களா? மேபி எப்படி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை கற்றுக்கிறதும் வேலையை கற்றுக்கிறதும் தாங்க ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். அந்த டீச்சர் ஒன்றும் நேற்று பிறந்தவரோ இன்றைக்கி பிறந்தவரோ கிடையாது. 42 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு மை டீம். இப்படி ஒரு க்ரூ மெம்பர்ஸ் எனக்கு கிடைக்காம போயிருந்தால் மேபி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ஸ்டடீஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். விங்ஸை அசம்பிள் பண்ணிவிட்டு பசங்க டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. ப்ரவுட் மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா எங்களை பார்த்து சிரித்த நிறையா பேருக்கு இது ஒரு வைத்தறிச்சலான மூமெண்ட்டாக இருந்திருக்கும். ப்ளீஸ் கோ அண்ட் டேக் சம் வாட்டர் பட்டி. बीच में जाएगा सेंटर கொண்டு வாங்க. और डाउन करो और है ना के ऊपर ये पाइपलाइन के बीच में जाएगा वो கொடுமையிலே கொடுமை. நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் பிஞ்சு பிஞ்சு கிடக்கும்போது அதை பார்க்குறது. ஆனால் அதை சேர்த்து வச்சுருவோம். நம்ம கண்டிப்பாக அதை சரி பண்ணிடுவோம்னு நினைக்கும்போது உள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? பா வேறு லெவலில் அப்படி ஒரு மூமெண்ட் தாங்க எனக்கு இருந்துச்சு இந்த மூமெண்ட்டு. உள்ளவா அந்த டக்கல்ல போலும். அரோனிகா செடான் 15A0 இந்த மாடல் ஏர்க்ராஃப்ட் ஒரு ஹைவிங் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போக முடியாது, ஷார்ட் டிஸ்டன்ஸ் போக முடியும். விக்டர் டேங்கோ சார்லி யூனிஃபார்ம் யாங்கி எங்களுடைய நேஷ்னாலிட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க்கிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ப்ளஸ் 3 ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியர்ஸோட ஏர்க்ராஃப்ட் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம்.
நாங்கள் இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சு ஆயுத பூஜைலாம் கொண்டாட மாட்டோங்க. ஆனால் இந்த ஆயுதங்களால் தான் இறைவன் ஆயுத பூஜைக்கு தேவையான பொருள் வாங்க வைக்கிறான்னு நம்புகிற ஒரு கூட்டம், அதுதான் கேஆர்ஐ கூட்டம். எங்கள் கூட்டம் ரொம்ப சிறுசு, ஆனால் ரொம்ப வெரசு. லீடிங் ஏஜ் ரொம்ப மெயின்டா, ஏரோடைனமிக் ஷேப் மாறிடும். அதை பார்த்தா அவன் தப்புன்றாரு. ஆமா. இதுக்குரிய நட் ஸ்க்ரூலாம் பக்கத்துல வச்சுக்கோ. ப்ரைமரி எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ளாப்ஸ், ஐலரான்ஸ், ரட்டர், அதுக்குரிய கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கு பேர் டென்ஷன் கேபிள்னு சொல்லுவோம். ஹியூமன் எடுக்கிற மாதிரி டென்ஷன் கிடையாதுங்க, இது நல்லதுக்குரிய டென்ஷன். உடனே கமெண்ட்டில் வந்து என்னடா தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னடா பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னு கேட்பீங்க. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கேன், நாங்கள் சந்தோஷப்படுறோம்டா. லீடிங் ஏஜ் பார்த்துவீங்க தம்பி. பா என்கேஜ் பண்ணல இன்னும். லேசா ஆட்டினீங்கன்னா அந்த ஹோல் அலைன் ஆகும். சரி, இப்போ என்ன தான்டா சொல்ல வர, ஏவியேஷன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரியான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, நான் அப்படி சொல்லுங்க. ஏவியேஷனோட ஏதாவது பெஸ்ட் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். எங்களோட டீமுக்குள்ளே நாங்கள் வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டோங்க. எங்கள் ஏர்க்ராஃப்ட் மாதிரி சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், ஜூனியராக இருக்கட்டும், கிட்டாக இருக்கட்டும், அடல்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்கும் காமனாக ஒரே கேபின் தான். அது மாதிரி செம்மையாக இருக்குல்ல நினைக்கும் போதே. இஎம்ஐக்கு ஒரு கார் கிடைக்குமா, பைக் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்த காலம் மாறி அந்த இறைவன் ஒரு விமானத்தை எங்கள் கல்லூரிக்கு கொடுக்கும்போது நானும் என் ஸ்டூடெண்ட்டும் என் டீமும் நாங்கள் நினச்சது, நம்ம ரொம்ப லக்கிடா, மேபி எங்கிட்ட முன்னாடியே ஏர்க்ராஃப்ட் இருந்திருந்தா இந்த வாய்ப்பு என்னுடைய மாணவர்களுக்கு கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். சந்தோஷமாக இருக்குது. ஏழையாக இருந்தது, ஏழையாக வாழ்ந்தது, ஏழையாக வாழ்கிறது. ப்ரவுட் டு பி சே ஐ am and few members from the middle background. சந்தோஷப்படுறா, பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுது உள்ள. அந்த ஏர்க்ராஃப்டை தொடும்போது ஒரு ஏவியேட்டர் ஒவ்வொருத்தவனுக்கும் வர ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உள்ள சீசனுக்கு சொல்லணும்னா, நல்ல ஜோராக மழை பெய்யும் போது சூடாக பஜ்ஜியும் ஒரு சாயா குடிச்சோன்னா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அப்படி ஒரு ஃபீல்.